பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். என் பிள்ளைகளே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் துக்கப்படுத்தலாம். வியாதியினாலே உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு பிரச்சனையினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு தேவை நிமித்தமாய் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒருவேளை பரிகாசங்கள், அற்பமான பேச்சுகள், மனிதருடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள், அதனால் உண்டான துக்கமாயிருக்கலாம், அல்லது இழப்பினால் தோல்வியினால் உண்டான துக்கமாயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது. இருதயத்துக்குள்ளே இந்த துக்கம் உங்களை அழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை நான் எடுத்து உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த சந்தோஷத்தை நம்ம எப்பொழுதுமே வெளிப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பாருங்க. நிறைய பேர் சோகமா, துக்கமா, அப்படியே வேதனையோட ரட்சிக்கப்பட்டேன்பாங்க. ஆவில நேரமே அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. எப்பவுமே சோகமா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே துக்கமா இருப்பாங்க. எப்பவுமே சில ஆண்கள் தாடி வளர்த்து சோகத்தை வெளிப்படுத்துறாங்களாம். அவங்க துக்கமா இருக்கிறாங்களாம். அதனால தாடி வளர்த்து கொண்டு அலைவாரு. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமா இருக்கிறேன், அதனால தாடி வளர்க்கிறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க மகிழ்ந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆபக்குக்கு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு